நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபத்திர வித்யாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 710வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த நாமாவளி மீனிங் பார்த்துட்டுருக்கோம். இது வரைக்கும் 550 பார்த்தாச்சு. 551லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரன்னிங் மேட்ரை பார்த்துடலாம். 551லேருந்து सर्वव्याधि प्रचमनी सर्व मृत्यु निवारणी अककन्या सिंधुरूप कलि कल्पशनाशिनी कात्यायनी कालगंती कमलाक्षि शेवदा तांबूल पूर्दिभिवी दाडिमी कुसुम प्रभा मृगाक्षी मोगिनी मुख्य मृडाणी मित्ररूपिणी नित्यतृप्त भक्तनिधि नियंती निखिलेश्वरी मैतर्यादिपाथनालभ्य महाप्रलय साक्षिणी परासत्य परानिष्ठ प्रज्ञान घनरूपिणी माप्ये पानालस मध्य मातृका वर्णरूपिणी महा कैनासरणय मृणाल मृदुदोर्लुद मगनीय दयामूर्ति महा शाम्रायदायिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामदेविता श्री सोडराक्षरी विद्या त्रिकोण कामकोडिका कडाक्षिंगरीबुध कमला कोडिसेविद्या क्षिरच्छुदा चंद्रनर्भ बालस्त इंद्रधनुप्रभ हृदयस्य रविप्रख्या त्रिकोणदीपिका दाक्षायणी दैत्यगंती दक्ष यज्ञ विनाशिनी 600 முடிகிறது. ஸோ இப்போ மீனிங் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. ஐநூற்றி 51லேருந்து சர்வ மிருத்து நிவாரணி எல்லா விதமான மரணங்களையும் தடுப்பவள் சர்வ மிருத்யு நிவாரணி. சரி, அதுக்கு முன்னாடி 551 இருக்கு இல்லையா, சர்வ வியாதி பிரசமனி. சர்வ வியாதி பிரசமனினா எல்லா வியாதிகளையும் சமனம் பண்ணுகிறாள். அடுத்து சர்வ மிருத்யு நிவாரணி, எல்லா விதமான மரணங்களையும் தடுப்பவள். 552 53 553 அக்கரகன்யா, அதாவது அக்கரகன்யான முதலாவதாக எண்ணப்படுகிறவள் சகல பிரபஞ்சத்திற்கும் மூல காரணமாக இருப்பதால் இவளை முதலில் நம்ம கணக்கிட வேண்டியிருக்கிறது. அது அசித்து ரூப, மனதுக்கு எட்டாத சித்தத்தை சிந்திக்க இயலாத ரூபமுடையவள். கலி கல்மிஷ நாசினி, கலிதோஷத்தை போக்குபவள். கலியுகத்தில் கெட்ட எண்ணங்கள் செயல்கள் நிரம்ப காணப்படும். ஆகையால் பாபங்கள் நிறைய வந்துடும். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுற அம்பாள். காத்தியாயினி, கதர் என்ற ரிஷியின் மகளாக பிறக்கிறார் காத்தியாயினி. சகல தேவதைகளுடைய தேஜஸ்வியின் சேர்க்காயினால் ஏற்பட்ட ரூபம் காத்தியாயினி. அந்த காத்தியாயின மகிழ்ச்சியோட பொண்ணா பிறக்கிறார். ஓட்டியான பீடத்தில் காத்தியாயினி, காமரூபத்தில் காமாக்கியா, பூர்ணகிரி பீடத்தில் பூர்ணேஸ்வரி, ஜாலந்தரி பீடத்தில் சண்டி அபிமானிகள். காலகந்திரி, காலனை மிருத்யுவை அழிப்பவள். கமலாட்ச சேவிதா, தாமரை கண்ணனான மகாவிஷ்ணுவால் விசேஷமாக சேமிக்கப்பட்டவள். மகாவிஷ்ணு இந்திரநீலமய ரூபமுடையான அம்பாளை எப்பொழுதும் ஆராதிக்கிறார். அதனால் தன் பதவியை அடைந்தார்னு பத்ம புராணம் சொல்றது. தாம்பூல பூரித முகி, தாம்பூலம் தரித்த முகத்தை உடையவள். அம்பாளுடைய தாம்பூலத்தின் விசேஷ வாசனையை கற்பூர பீடி காமோத சம ஆகர்ஷகந்தரான்னு வருது. அதை நினைவு கூறுறாங்க. தாடிமே குசும பிரபா, மாதுளை பூவின் காந்தியை போல் காந்தியை உடையவள். மிருகாஷி, மான் விழியாள். மிருகாஷினா மான் ஒத்த விழியாள். மானின் கண்கள் ஒரு இடத்தில் நிலைக்காமல் மனுஷியுடன் அலைந்து கொண்டே இருக்கும். அது ஆபத்து வந்தால் ஓடி தப்பிவிட வேண்டும் என்பதற்காக மானின் கண்களை போன்று உத்தம ஸ்ரீயின் கண்களும் அலைந்து கொண்டே இருக்கும். அதான் நம்மளை யாராவது பார்க்குறாளா பார்த்துட்டே பாவா. ஸோ டு பி கேர்ஃபுல். அதுக்காக மோகினி, மயக்குபவள். சர்வ ஜகத்தையும் தன் அழகால் மோகிக்கும்படி செய்கிறாள். அதனால் மோகினி பேர். முக்கியா, முக்கியமாக இருப்பவள். முதலாக இருப்பாள் முக்கியா. குழந்தை பிறக்கும் போது முதலில் தோன்றது முகம். முதலாவது மதிக்க வேண்டியவர்களை முக்கியம் என்கிறார்கள். ஷத முக்கியான்னு சொல்லிருக்கு. மிருடாணி, மிருடனுடைய
பரமசிவனுடைய பத்தினி. மிருட என்ற வினைச்சொல் சுகத்தை தருவது அப்படின்னு எடுத்துக்கலாம். மித்திர ரூபணி, சூரிய வடிவாக, சூரியனுக்கு ஒரு பேர் மித்திரன், நண்பன் வடிவினல். சூரியன் 12 பேர்களில் மித்திரன் என்பது ஒன்று. அதனால் அது மாதிரி சூரிய வடிவினால் பிரகாசிப்பவள், சகல ஜீவராசிகளுக்கும் உதவுவள். நித்திய திருத்தா, திருப்தியுடன் மனநிறைவுடன் உடையவள். பக்த நிதி, பக்தர்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறாள். நியந்திரி, ஜகத்தை எல்லாம் நியமிக்கிறபடியால் கட்டுப்படுத்துகின்றபடியால் நிகந்திரி. நிகிலேஸ்வரி, எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரி, அனைத்து பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துவதால் நியந்திரியாக இருக்கிறாள். மைத்திரியாதி வாசனாலபியா, மைத்திரி முதலிய வாசனைகளால் அடையப்படுபவள். மனதில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளை அகற்றி நல்ல வாசனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை யோக நூல்கள் சொல்கின்றன. அதுக்கு அம்பாள் ஹெல்ப் பண்றா நமக்கு. மகா பிரளய சாட்சினி, மகா பிரளயத்தில் சாட்சியாக இருப்பவள். மகா பிரளயம் நேரும்போது சகல பிரபஞ்சங்களும் அழிந்து விடுகின்றன. பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட அம்பாளுடன் லயமடைகிறார்கள். ஆனால் பரமேஸ்வரன் அழியாமல் இருப்பதற்கு காரணம் உன் தோடுகளின் மகிமையே என்று தாடகத்தை பற்றி சொல்றார் ஆதிசங்கரர். அது இங்க நினைவு கூறுறார். பராசக்தி, மிகவும் உயர்ந்தமான மேலான சக்தி வடிவினர். தேகத்தில் இருக்கும் தாதுக்களில் தோல், ரத்தம், மாம்சம், மேதஸ், எலும்பு என்று 5 சக்திகளில் தோன்றியவை. மஜ்ஜை, சுக்லம், பிராணன், ஜீவன் என்ற 4 தாதுக்கள் சிவனை மூலமாக உடையவள். முன்பே விளக்கப்பட்டது. 10வது தாது ஒன்றே பராசக்தி எனப்படுகிறது. பரானிஷ்டா, சொல், செயல், எண்ணம் எல்லாவற்றுக்கும் எல்லையாக இருப்பவள். பிரஜான கனரூபணி, சுத்தமான அடர்ந்த பேரறிவு வடிவினல். மாத்வி பனாலச, மது அருந்தியதால் சோம்பேறித்தனமாக இருப்பவள். திராட்சையும் தேனும் சேர்ந்து அமைந்த மது மாத்வி எனப்படும். திராட்சையும் தேனும் சேர்ந்தால் அது பேர் மாத்வி. அதை அருந்தியதால் ஏற்பட்ட மயக்கத்தில் சோம்பேறித்தனத்தோடு இருப்பவள். அம்பாள் மது அருந்துவதற்காக பல இடங்களில் காணப்படுகிறது. மதிப்பிரீதா, மதுமதி, வாருடைய மத விக்கலக, மதக்கூறு நத்தாட்சி, இதெல்லாம் மது அருந்துறாம. மதுனா இந்த ரம் பிஸ்கி அது அப்படி அர்த்தம் இல்லை. ஒன்று வாருணினா அது பேரிச்சம்பழத்தினுடைய சாறு. அப்போ காதம்பரினா கடம்பு பூவுடைய தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்தா, மயங்கி இருப்பவள். முன்னாமாவால் கூறப்படி மாத்வி பானத்தால் மதம் பிடித்த நிலையில் சோம்பேறித்தனத்துடன் மயங்கி இருக்காள் என்று பொருள். மாத்திருக்கா வர்ண ரூபணி, மாத்திருக்கா அக்ஷரங்களை வடிவமாக 51 அக்ஷரம், அகாராந்த ஷகாராந்த சொல்றோம் இல்லையா, 51 எழுத்துக்களையும் வடிவமாக இருக்காள். மகா கைலாசருடைய, மகா கைலாசத்தில் வசிப்பவள். நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 30-40 நாள் கிட்டத்தட்ட மகா 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 மகான்னு வருது அம்பாளுங்க. உதாரணமாக மகா லாவண்ய செவதிக்கு, மகா பத்மாடவி சம்ச, மகா கணேச நட்பின்ன விக்னேத பரிஷித, மகா பாசுபதாஸ்திராக்னி, இந்த மாதிரி மகாசக்தி, மகாலட்சுமி, மகாரூபா, மகாபூஜ்யா, மகா பாதகநாசினி, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் மகா 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 எல்லாத்தையுமே அது பெருசாக சொல்லப்படுறது. மிருணாளா மிருதுதோர்லதா, தாமரை தண்டில் இருக்கும் நூலை போல் மென்மையானவள். மகனியா, எல்லாராலும் பூஜிக்கத்தக்கவள். தயாமூர்த்தி, தயை வடிவனள். மகா சாம்பிராயதானி, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோடு விளங்குவள். பல குறுநில மன்னர்களை சிற்றத்தில் அடக்கி வாழ்பவன் சாம்ராட். பல சாம்ராட்களை அடக்கி வாழ்பவன் மகா சாம்ராட். அந்த மாதிரி பரமேஸ்வரன் வேறுபடாத பலனால மகா சாம்பிராயதானி அம்பாளுக்கு பேர். ஆத்ம வித்யா, ஆத்மாவை அறிய உதவும் வித்தியாக இருப்பவள். மகாவித்யா, மகத்தான உயர்ந்த வித்தை. மகாவித்யானா ஸ்ரீவித்யான்றது உயர்ந்த வித்தியை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவித்யா பஞ்சசதிய மந்திரமாக இருப்பவள். இங்கே சோடசி சொல்ல
பஞ்சதசியை தான் சொல்லிருக்கு ஸ்ரீவித்யானா. அதில் வித்தை 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. யஜ்ஞ வித்யான கர்மாக்களை பற்றியது, மகா வித்யான உபாசனா வித்தை, குக்ஷ வித்யான ரகசியமான வித்தை மந்திர வித்தை, ஆத்ம வித்யான பிரம்ம வித்தை. காமசேவிதா மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள். மகா காமசேவிதா. ஸ்ரீ சோடராட்சரி வித்யா 16 எழுத்துக்கள் கொண்ட மந்திரமாக இருப்பவள். பஞ்சதசி மந்திரத்தின் முடிவில் உபயோகத்தை சேர்த்து 16 அக்ஷரங்களை கொண்ட வித்தை ஆகிறது. இது வந்து சோடசி மாறுபடுறது. குருமார்களுடைய திரிகோடா மும்மூன்றாக கூடங்களை தொகுத்து சமூகங்களை உடையவள். ஆ உ மா என்று 3 தொகுதிகள். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில்களை புரியும் மும்மூர்த்திகள். பு புப சுப என்ற 3 உலகங்கள். ஜாக்கிர சொப்ன சுஷுப்தி எல்லாம் 3 சூல தேகம், சூஷ்ம தேகம், காரண தேகம். சத்வம், ரஜஸ், தமஸ் 3 குணங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அக்னிகண்டம், சூரியகண்டம், சந்திரகண்டம் எல்லாமே வந்து 3 சொல்லியிருக்கு. அதான் திரிகோடான்னு சொல்லியிருக்கு. கடாட்சி கிங்கிரி புத கமலாக்குடிய வித கடைக்கண் பார்வையால் இடப்படும் கட்டளைகளை நிறைவேற்றதாக கிங்கரிகளாக வேலைக்காரிகள் சேவை செய்கின்ற கோடிக்கணக்கான லட்சுமிகளால் சேவிக்கப்பட்டவள். பிரசித்தா சிரசில் இருப்பவள். பிரம்மரந்திரத்தில் குரு ரூபமாக இருப்பாள் தலையில. சந்திர நிபா சந்திரனை போன்ற காந்தி உடையவள். பாலஸ்தா நெற்றியில் இருப்பவள். இந்திரதனு பிரபா வானபில்லு கொப்பான ஒளியை உடையவள். இந்திரதனுசுனா வானபில்லு. ஹிருதயத்தில் வதிப்பவள். ஹிருதயத்தில் தியானம் செய்யப்படுவதாக இருப்பவள். இந்த மனோன்மணி தத்துவம் அப்படிதான். ரவி பிரக்யா சூரியனை போன்ற காந்தி உடையவள். திரிகோணம் தீபிகா முக்கோணத்தின் உள்ளே இருக்கும் தீபம் போன்று விளங்குகிறாள். தாட்சாயணி தட்சனுடைய பெண்ணாக, தட்சனுடைய பெண் அல்லது அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களில் அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து தாட்சாயணின்னு சொன்னதுனால இவ்வளவு தட்சனோட பெண்ணு தானே. ஸோ தட்சனுடைய பெண்ணாக எடுத்துக்கலாம். தைத்தியகந்திரி பண்டாசுரனை முதல் அசுரர்களை வதம் செய்தவள். தைத்தியகந்திரினா தக்ஷ யஜ்ஞ விநாசினி தட்சனுடைய யாகத்தை அழித்தவள். தாட்சாணியா பிறந்து வளர்ந்து சிவனை மணந்து அவன் யாகத்தை கூப்பிடப்படாமல் ஆவிர்வாக தரமாட்டேன்னு சொல்கிறான். அங்கே வந்து இது பண்ணி ஆணவத்தால் சிவனை மதிக்காமல் செய்த யாகத்தில் ஆவிர்வாகம் கொடுக்காமல் தட்சன் செய்த யாகத்தை அழித்தவள். அழித்தது சிவன். அவருடைய கணங்கள் ஆயினும் நிமித்த காரணமாக இருந்ததால் தேவியை அழித்தாள் என்று கூறப்படுகிறது. ஸோ தக்ஷ யஜ்ஞ விநாசினி 600 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ 550லேருந்து 600 பார்த்தாச்சு. ஸோ இன்றைய தேதியில் நம்ம வந்து இந்த நிலையில் இந்த லலிதா சாஸ்திர நாமாவளியினுடைய மீனிங்கை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமானது இதை வந்து சிரவணம் பண்ணுங்க, கேளுங்க. அட்லீஸ்ட் புண்ணியமாக உண்டு.